வணக்கம் கடகம் ராசியினரே, இந்த வாரம் ஜூலை 13 முதல் ஜூலை 19 வரை உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஞ்சிய நிறம் நீலம். இதை மனதில் வைத்துக்கொண்டு தினசரி முடிவுகளை எடுக்க முயலுங்கள். முதலில் ஒவ்வொரு நாளின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம். திங்கட்கிழமை ஜூலை 13, சூரியன் உங்கள் மேல் நிலைமையை உயர்த்தும். வேலைப்புறம் புதிய திட்டங்கள் ஆரம்பமாகலாம். ஆனால் அதிகமாக வேலை செய்யாமல் சிறிது நேரம் தியானம் அல்லது மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இதனால் மன அழுத்தம் குறையும். உறவுகளில் குடும்பத்தாருடன் சந்திப்பு இருக்கும். அவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்கவும். உடல் நலத்தில் அதிக நீர் பருகுதல் முக்கியம். நீலம் நிறம் கொண்ட பானம் அல்லது நீரை குடிப்பது உங்களுக்கு நல்ல ஆற்றலை தரும். நிதியில் சிறிய சேமிப்பு திட்டம் தொடங்குவது பயனளிக்கும். பெரிய முதலீடுகளை இழக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை ஜூலை 14, புதன் கிரகம் உங்கள் மேல் சிறப்பாக இருக்கும். இது வாரத்தின் முக்கிய நாளாகும். வேலைப்பகுதியில் கூட்டங்கள், பிரசன்டேஷன்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் நம்பிக்கையுடன் கூறுங்கள். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணைவருடன் தெளிவான உரையாடல் முக்கியம். ஏதேனும் தவறான புரிதல் இருந்தால் இப்போது தீர்க்க முயலுங்கள். உடல் நலத்தில் அதிகமாக கார்போஹைட்ரேட்டுகள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் சேர்க்கவும். நிதியில் இன்றைய நாள் சிறிய லாபம் தரும் பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் நல்லது. புதன்கிழமை ஜூலை 15, சந்திரன் உங்கள் உணர்ச்சி நிலையை மென்மையாக வைத்துக் கொள்கிறான். இதனால் மனநிலை சாந்தமாக இருக்கும். வேலைப்பகுதியில் சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஆனால் புதிய திட்டங்களை தொடங்க வேண்டாம். தற்போதைய பணிகளை முடிக்க கவனம் செலுத்துங்கள். காதல் பகுதியில் ஒரு பழைய நண்பருடன் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அது உங்களுக்கு உணர்ச்சி ஆதரவு தரும். உடல் நலத்தில் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்யுங்கள். இது உடலின் நெகிழ்வை மேம்படுத்தும். நிதியில் எதிர்பாராத செலவுகள் வரும் வாய்ப்பு. அதற்காக அவசர நிதி தொகையை தயார் வைத்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை ஜூலை 16, புதன் மற்றும் வெள்ளி கிரகங்கள் ஒருங்கிணைந்து வேலைப்பகுதியில் புதிய வாய்ப்புகள் வரலாம். உங்கள் திறமைகளை காட்டும் திட்டங்கள் வேளாளர்களின் கவனத்தை ஈர்க்கும். காதல் வாழ்க்கையில் சிறிய பரிசு அல்லது அன்பான செய்தி உங்கள் உறவை உறுதிப்படுத்தும். உடல் நலத்தில் அதிகமாக சோம்பல் படுத்தல் தவிர்க்கவும். மாலை நேரங்களில் இலகு விளையாட்டு செய்யுங்கள். நிதியில் நீண்டகால சேமிப்பு திட்டத்தில் கூடுதல் ஒப்படைப்பு செய்யலாம். இது எதிர்காலத்தில் பாதுகாப்பை தரும். வெள்ளிக்கிழமை ஜூலை 17, சனி கிரகம் உங்கள் வேலை நிலையை சவாலாக மாற்றும். சில அழுத்தங்கள் இருக்கலாம். சிறிய பிரச்சனைகளை பெரியதாக எடுத்துக் கொள்ளாமல் சமநிலையை பேணுங்கள். காதல் பகுதியில் துணைவருடன் சிறிய வாதம் ஏற்பட்டால் அமைதியாக பேசுங்கள். கோபம் அதிகரிக்க விடாதீர்கள். உடல் நலத்தில் இரவு உணவில் அதிகமாக கொழுப்பு தவிர்த்து புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நிதியில் கடன் செலுத்தல் அல்லது பில் கட்டுதல் சிறந்த நேரம். இது உங்கள் நிதி நிலையை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது. சனிக்கிழமை ஜூலை 18, உங்கள் மனம் சாந்தமாக இருக்கும். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது நல்லது. வேலைப்பகுதியில் இன்றைய நாள் ஓய்வு அல்லது குறைந்த வேலைவாய்ப்பு. இதை பயன்படுத்தி புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம். காதல் வாழ்க்கையில் இசை அல்லது திரைப்படம் பார்க்கலாம். இது உங்கள் உறவை மகிழ்ச்சியாக்கும். உடல் நலத்தில் நீர் பருகும் பழக்கத்தை தொடர்ந்து மிதமான உடற்பயிற்சி செய்யுங்கள். நிதியில் சிறிய வருமானம் அல்லது பரிசு கிடைக்கலாம். அதை சேமிப்பாக மாற்றுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19, ரவி கிரகம் உங்கள் மனநிலையை உயர்த்தும். எதிர்காலத்திற்கான திட்டங்களை அமைக்க நல்ல நாள். வேலைப்பகுதியில் உங்கள் யோசனைகள் மதிப்பிடப்படும். அதனால் புதிய திட்டங்களுக்கு முன் செல்லுங்கள். காதல் பகுதியில் உங்கள் துணைவருடன் எதிர்காலம் பற்றிய கனவுகள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உறவை வலுப்படுத்தும். உடல் நலத்தில் சூரிய ஒளி பெறும் நேரத்தில் சற்று நடைப்பயிற்சி செய்யுங்கள். இது உடலுக்கு வைட்டமின் டி வழங்கும். நிதியில் இந்த வாரத்தின் முடிவில் சிறிய லாபம் கிடைக்கும். ஆனால் அதிகமாக செலவுகள் செய்யாமல் கவனமாக இருங்கள். இதுவே இந்த வாரம் கடகம் ராசிக்கான முக்கிய முன்னோட்டம். உங்கள் அதிர்ஞ்சிய நிறம் நீலம் மற்றும் அதிர்ஷ்ட எண் 7 நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக வாழுங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.